வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த நாட்டின் புகழ்பெற்ற நிபுணர்கள் குற்றப்புலனாய்வு துறைக்கு முன் அழைக்கப்பட்ட போது முன்னர் நிகழ்ந்த பழிவாங்கல் மீண்டும் நிகழக்கூடாது என்ற அவரது விருப்பமின்மையே தமது அறுவை சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றதற்கான முக்கிய காரணம் என்று முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு மால்வீதியில் அமைந்திருக்கின்ற அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்ட போதுதான் பீரிஸ் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதன்போது இலங்கையில் உயர்திறன் வாய்ந்த மருத்துவர்களும் மேம்பட்ட மருத்துவமனை வசதிகளும் உள்ளன என்றும் பிற ஆசிய நாடுகளில் இருந்தும் நோயாளிகள் சிகிச்சைக்காக நாட்டிற்கு வரும் சூழலில் முன்னாள் ஜனாதிபதியின் சிங்கப்பூர் பயணம் குறித்து சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு விவாதம் நடந்து வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கான காரணத்தை விளக்கிய பேராசிரியர் ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரது உடல்நிலை குறித்து முன்னர் மருத்துவ சான்றிதழ்களை வழங்கிய 7 உயர்மட்ட சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வு துறைக்கு அதாவது CIDக்கு வரவழைக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டார்கள். எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் தங்களது தொழில்முறை பொறுப்புகளை மட்டுமே நிறைவேற்றி வந்த அந்த மருத்துவர்கள் எதிர்கொண்ட சிரமங்களையும் தொழில்முறை தடைகளையும் மீண்டும் உருவாக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். நீதித்துறை மீது தனக்கு முழு மரியாதை இருப்பதால் இது தொடர்பாக எந்த அறிக்கையையும் வெளியிடப் போவதில்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சட்டமா அதிபர் முற்றிலும் சுதந்திரமான அதிகாரியாக செயல்பட வேண்டும். ஒரு குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்வது என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. அதற்கு போதுமான ஆதாரம் உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரம் தலைமை சட்டமா அதிபருக்கு மட்டுமே இருக்கின்றது. அதில் எந்தவிதமான அரசியல் அல்லது பிற செல்வாக்கும் செலுத்தப்படக்கூடாது. அத்தகைய செல்வாக்கு செலுத்தப்படுவதாக பொதுமக்களிடையே ஏற்படும் மிகச்சிறிய சந்தேகம் கூட ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்புக்கும் மிகவும் பாதகமாக அமையும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்க உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு ஹன்சீன் ஆசாத் மௌலானா வழங்கிய கருத்துக்களை ஆதாரமாக கொண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார். குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் தலைவரை ரணிலுக்கு பரிந்துரைத்தது சுரேஷ் சலே என்ற அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தகவல்களை சுவிட்சர்லாந்தில் இருந்து இயங்கும் இணையதளம் ஒன்று ஆதாரங்களுடன் தகவல் வெளியிட்டிருந்தது. குறித்த ஆணைக்குழு சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கின்றாரா என்பதை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் தலைவரை தெரிவு செய்தது சலே. அதாவது தனது குற்றங்களை விசாரிப்பதற்கு தானே ஒருவரை நியமிப்பது வேடிக்கையானதாகத்தான் இருக்கின்றது. ஆணைக்குழுவின் தலைவராக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜயக்கி ஆல்விஸ் சலேவா சிபாரிசு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருந்தார். கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சகராக செயல்பட்ட பிரசன்ன ஆல்விஸின் சகோதரியே நீதிபதி ஜயக்கி ஆல்விஸ் ஆவார். புலிகளின் சர்வதேச வங்கிகளில் இருந்த பணத்தை சூறையாடுவதற்கு கோட்டாபய மற்றும் சுரேஷ் சலேவுக்கு உதவி செய்தவர் தான் பிரசன்ன ஆல்விஸ். இவர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஆவார். மேலும் இந்த பிரச்சனை ஆல்விஸின் மனைவி பிரதி பொலிஸ்மா அதிபர் அதாவது சுரேஷ் சலேவுடன் அரசாங்க புலனாய்வு பிரிவில் கடமையாற்றியவர். இவ்வாறு அனைவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவினால் 2024 6/12 நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு குறுகிய 3 கிழமைகளில் விசாரணைகள் நிறைவு செய்து சுரேஷ் சலே ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்படவில்லை என்று விசாரணை அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இன்று தொடர்ச்சியாக டிட்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனர்களும் மே மாத இறுதிக்குள் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்திருக்கின்றார். டிட்வா புயலினால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக இன்றைய தினம் அதாவது முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போதுதான் ஜனாதிபதி இவ்வாறு பணிப்புரை விடுத்து இருக்கின்றார்.
முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். தற்போது முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது தொடர்பிலும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டு இருந்தது. அதற்கேற்ற பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். மிக ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்துவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதோடு புதிய வீடு வாங்குவதற்கு இழப்பீடு பெறாதவர்களுக்காக வீட்டுத் தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த வருடம் ஜூலை மாதம் இறுதி வரை தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யும் அளவுக்கு எரிபொருள் கையிருப்பு இருக்கிறதாக புதிய எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதுதான் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்ட மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் முன்னாள் எரிசக்தித்துறை அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகிய நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் புதிய எரிசக்தித்துறை அமைச்சராக அனுர கருணாதிலக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு மற்றும் நெருக்கடி நிலை குறித்து அவர் ஊடகங்களிடம் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது: ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க திட்டமிட்டிருக்கின்ற இலங்கை அதற்கான பணத்தை சீனாவின் அதிகாரப்பூர்வ நாணயமான டென்மின்பியில் செலுத்த ஒப்புக்கொண்டது. எரிபொருள் மற்றும் மின்சாரத்தின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதே என்னுடைய உடனடி நோக்கமாகும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வருடம் ஜூலை மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகும் கூட தடையற்ற விநியோகத்துக்கான விதிமுறைகளை நாங்கள் வகுப்போம். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வோம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.